கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 4ஆம் கட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் பேராசிரியர்களின் நிலுவையில் உள்ள 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், முனைவர் பட்டத்திற்கான ஊக்கத்தொகையை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கை 37 படி காலமுறை ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தொழிலாளர்களும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்க்க மறுக்கப்பட்ட சம்பவம் விடிய திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் அவலத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான சுவாதிக்கு வலி ஏற்பட்டு வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது பிரசவ வார்டில் மருத்துவர் யாரும் இல்லாத நிலையில் பொது மருத்துவரும் தன்னால் பிரசவம் பார்க்க இயலாது என்று கூறியுள்ளார். அத்துடன் இது குறித்து எங்கு வேண்டுமானாலும் புகார் செய்யுங்கள் என்றும் அலட்சியமாக அவர் கூறியது ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் நாளுக்கு நாள் தரம் இழந்து வருவதற்கு கூடுதல் சான்றாகியுள்ளது.